மாரியம்மன் கோவிலில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கோவில் கடைசி பேத்துல இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். நன்றி, வணக்கம். அக்கா வேண்டது கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கூச்சப்படாத. இன்னைக்கு தான் திருவிழாவோட கடைசி நாள். எப்படியாச்சும் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிடு. ஐ லவ் யூ. என்னங்க பிக்கல் நடத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு மாதிரி புதுசா போறான். டேய் அவனை பிடிச்சி அமுக்குறா. டேய் சண்முகா, எங்களை பார்த்து எங்கடா ஓட பாக்குற? என்றாரு நோட்டு புத்தகத்தோட எங்கடா கிளம்பிட்ட நீங்க? மாப்பிள்ள என்றாதே குடுறா பாப்போம். டேய் நான் காலேஜ் சேர போறேன்டா. என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள்ள, என் ஆள் அம்சவேணி சொன்னா ஒவ்வொரு ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பொம்பளை இருப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்க பின்னாடி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். படிக்காதவங்க கூட சேர்த்து சுத்திட்டு இருந்தா நீங்க ரீசெண்ட் இல்லாம தான் இருப்பீங்க. என் கூட வேலை செய்யறது கேட்டாளுங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு. நான் காலேஜ் படிச்சுட்டுக்கான்னு சொல்லிட்டேன். நீங்க காலேஜ் படிச்சா தானே நம்ம குழந்தைகளை கான்வென்ட்ல சேர்க்க முடியும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, படிச்சாதான் அறிவு வளரும். அறிவு வந்தா தான் நம்ம வாழ்க்கையை படிக்க முடியும். எவ்வளவு கருத்தா பேசுறா இல்ல மாப்பிள்ள? நாங்க டீசென்ட் இல்லாம இருக்கோம்னு அவ சொன்னது உனக்கு பெருசா தெரியல. வெறும் 2வது படிச்ச அவ பேசுனது உனக்கு கருத்தா தெரியுதாடா? டேய் வரதா, இப்பெல்லாம் இவளுங்க சொந்தமாலாம் எதையும் யோசிச்சு பேசுறது கிடையாது. தினத்துக்கு சீரியல பார்க்க வேண்டியது. அதுல அவளுங்க என்ன பேசுறாங்களோ அதே தான் இவளுங்களும் பேசுறாளுங்க. நீ படிக்காம ஃபெயில் ஆன 8ஆம் வகுப்புக்கு எந்த காலேஜ்ல ராசா சேர போற? டுட்டோரியல் காலேஜ். 8ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனா 10ஆம் வகுப்பு எழுதலாமாமா, அப்புறம் 12ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் காலேஜ். என்ன ஆப்பு? முத 10ஆம் வகுப்பு அப்புறம் 12ஆம் வகுப்பு. டேய் சண்முகா, இப்ப நாங்க உனக்கு 13ஆம் வகுப்பே சொல்லி தர போறோம். ஏன்டா மாப்ள காலேஜ் படிக்க போற? காலேஜ் இப்ப போறா காலேஜ். மாப்ள படிக்காமலே பட்டம் வாங்க விடா நீ. மாப்ள டேய் 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 வாடாடா மாப்ள டேய் டேய் டேய். இவ்வளவு வரிவுல நாங்களே ஹை ஸ்கூல் பாஸ் பண்ணல, இவர் காலேஜ் போறாராமா. ஒருக்கடி வரதா சொல்றா, இவன் இவ்வளவு சுறுசுறுப்பா இருந்து இன்னைக்கு நல்லா பாக்குறேன். நல்லா பொறுக்குறான் பேப்பர. எல்லாம் என்ன மாப்ள சுறுசுறுப்பு? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு சமூக எவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பான்னு. விட்றா மாப்ள, ஊர்ல பொண்ணுங்களா இல்ல, அது ஒரு சரியான பொண்ணுங்க 6 விதமா இருக்காளுங்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டைப்ல இருக்காளுங்க. பாத்தியா எப்படி இருக்காளுங்க? நல்ல அழகான பொண்ணுங்களா இருந்தா மட்டும்தான் நான் ஸ்டுடியோல போட்டோ ஓட்டுவேன். எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னா அப்படியே ஒவ்வொரு போட்டோவையா பார்த்தா போதும், மைண்ட் கிளியர் ஆயிடும். அண்ணா ரெடி, நான் போலாங்களாண்ணா? போலாம்ப்பா. இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருக்கு? இல்ல. என் கூட ஃபங்க்ஷன் கிளம்பிவா? எங்க? டேய் மாப்ள, என்னடா இங்க பாருடா, எவ்வளவு அழகழகா விதவிதமான பொண்ணுங்க. சும்மா என்ஜாய் பண்றா. டேய் மாப்ள, கேமரா நிமிஷம் பாரு. எதுக்குடா? பாருன்னு சொல்றேன். ஆடா. என்னடா இப்படி தப்பா எடுக்கிற? கேமரால மூஞ்சிங்களை எடுத்து எடுத்து ரொம்ப போர் அடிக்குதுடா. அதான். அதுக்காக இப்படியா? உன்னை நம்பித்தானே வீடியோ எடுக்க கூப்பிடுறாங்க. ஏன்டா இப்படி தப்பா நடந்துக்கிற? தப்பு ரைட்டுன்னு பார்த்தா நான் சந்தோஷமா இருக்க முடியாது. இதெல்லாம் என் பர்சனல் ஃபைலுக்கு போயிடும். நீ என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன். முகூர்த்தம் முடிட்டோம், நானும் வந்துடுறேன். வண்டியில போயிடலாம்டா. நான் பஸ்லயே போய்க்கிறேன்.
இந்த மாதிரி விஷயமெல்லாம் உனக்கு பிடிக்காதடா? என்னடா ஆச்சு உனக்கு? என்னன்னு தெரியலடா, திடீர்னு லவ் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஆடா கருமமே, காலம் கடந்ததுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் எதுக்கு இந்த ஆசையெல்லாம்? இதெல்லாம் பெரிய இம்சை பிடிச்ச வேலைடா. நம்ம ஒரிஜினல் கேரக்டரே மாறிடும். அவளுகளுக்காக நம்மளை எப்போ மாத்திக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நிமிஷத்துல இருந்து நமக்கு பிடிச்சிரும் ஏழ்ற. கடைசியில் நம்மளை மென்டல் ஆக்கிட்டு அவளுக்கு டாக்டர் பட்டம் ஆகிட்டு போயிடுவாளுங்க. இந்த இளவ முதலையே சொல்லியிருந்தீங்கன்னா எப்பவோ உன்னை தேத்திருப்பேனடா. சரி வா போலாம். எங்கடா? நான் உன் டென்ஷனை குறைக்க. ஐயோ, அங்கெல்லாம் நான் வரல. என்ன வரல? லவ் பண்ற எல்லாருக்குமே கிளைமேக்ஸ் அதுதான். நான் உனக்கு ஃபர்ஸ்டே கிளைமேக்ஸை காட்ட போறேன். இதெல்லாம் போலாம் வா. வேணாண்டா. வாடா. என்ன விடுறா, நான் வரலடா. வாடா அண்ணா. ஏய். வாடா.